ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும் 300 கோடி அந்த நபர் வந்து இல்ல அதே நபர் சவுக்கு சங்கர் என்கிட்ட ஆதாரம் இருக்கு இல்ல ஆதாரம் அவர் இருக்கட்டும். ஆதாரம் இருந்தாலும் நீங்க 275 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் வாங்கி இருந்தால் அந்த பத்திரங்கள் கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டிருக்கும். கட்சியினர் வழங்கிதான் ஆக வேண்டும். கட்சியை பத்தி அவ்வளவு கவலைப்படக்கூடிய நீங்க 169 பேர்ல ஏங்க ஒரே ஒரு இஸ்லாமியர் கொடுத்துருக்கீங்கன்னு ஏன் கேட்கல அவருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள்? இன்னைக்கு ஒரே ஒரு மாவட்ட செயலாளரை படுத்ததுக்காக அந்த மாவட்ட செயலாளர் பின்னணியில இருந்து தானே பேசுறாரு அவரு. எதற்காக அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்? எல்லா திமுக இருக்கிறவங்களா இருக்கட்டும், அதிமுக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் இருக்கட்டும், பிரச்சனை ஒண்ணே நேரா இவர் வீட்டுக்கு தான் போய் உட்காந்து பேசுறாங்களா? உலகமாக ஆலோசகர் இவர்கிட்ட வந்து தான் உட்காந்து அண்ணன் என்னென்ன பண்ணட்டும் கேக்குறாங்களா? சொல்லுங்க. அதிமுகவில் இருப்பவர்கள் எதுக்குங்க இவங்க வீட்டுக்கு போய் பேசுறாங்க? அப்போ அவர்கள் மீது தான் தப்பே ஒழிய எங்களை ஏன் சொல்றீங்க? எங்களுக்கு 30 நாள் தான் ஆச்சு, நீங்க திமுக சொல்லுங்க, அவங்கள சொல்லுங்க, இவங்கள சொல்லுங்கன்னு சொல்லியதா நியாயமா? அங்க அணில் வந்ததுன்னா இங்க என்ன வேற என்ன வந்தீங்க? இங்க எப்படி இவ்வளவு பெரிய கட்டு? அதான் இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே பெரம்பூர் தொகுதி மக்கள் முதல்வருடைய தொகுதி, அங்க போய் கேட்டு பாருங்க, காரி துப்புறாங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் தானே நீங்க சொல்லி இருக்க முடியும். முதல்ல இதெல்லாம் சரி செஞ்சுட்டு தானே அதுக்கான. அப்ப நீங்க சரி செய்யறதுக்கு முன்னால ஏன் கடன் தள்ளுபடி நீங்க சொல்றீங்க? இல்ல எல்லா நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க. நான் என்ன சொல்றேன், எல்லா டிபார்ட்மெண்ட் வெள்ளை அறிக்கை கொடுங்க. நான் திமுக சப்போர்ட்டர் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுகவின் சிறுபான்மையினர் அணியின் மாநில செயலாளர் ஃபாத்திமா அலி அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சி எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அதிமுகவின் மேல் வந்து ஒரு பிரபல ஒரு பத்திரிகையாளர், ஒரு யூடியூபர் வந்து பல விஷயங்கள் வந்து வெளியில சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அதிமுக பேஸ் மட்டம் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க, சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடியோ. ஆனா இது எல்லாம் தெரியாமல் எடப்பாடியார் இருக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பா இல்லை, இருக்காரு, தெரியும். ஆனா அவரு வேற ஒரு விஷயத்துக்காக அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறாருன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அது என்ன விஷயம்? இன்னைக்கு வந்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை அதிமுகவினரை நோக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அதிமுகவிலிருந்து சுயநலத்துக்காக, பதவிக்காக, பணத்திற்காக வேறு கட்சியை மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மைக்ரேஷன் வந்து இதுல இருந்து மட்டும்தான் அதுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எல்லா அனைத்து கட்சிகளிலிருந்தும் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈவன் கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ்ல இருந்தே தாவேகாக்கு செல்பவர்கள் கூட அதிகமாக இருக்கிறார்கள். இது நிஜம். இது பிராக்டிகலா நீங்க பாத்தீங்கன்னா, யூ கேன் டேக் அவுட் த லிஸ்ட். இது எல்லாமே இருக்கு. இப்போ ஏன் இவர்கள் அதிமுகவை மட்டும் குறிவைத்து அனைவருமே தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? ஏன்னா அதிமுக ஜனநாயக முறைப்படி நடந்த ஒரு கட்சி என்ற காரணத்தினால் அந்த தலைவர்களுக்குரிய மரியாதையும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. லைக் டிஎம்கே ஒரு குடும்ப கம்பெனி மாதிரி இல்லாம, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம, அந்த புரோட்டோகால்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது கார்பரேட் புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கும். அதாவது ஒரு கிளரிக்கல் கிரேட்ல இருக்கிற டைரக்டர் ஜிஎம்கிட்ட பேசவே முடியாது. he can talk only to the subordinate, immediate subordinate தான் பேச முடியும். அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பை வச்சுக்கொண்டு அது ஒரு கார்பரேட் கம்பெனியா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அதிமுகவை பொறுத்தவரை ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற கட்சி. இதுல யாரு வேணா தலைவர் பதவிக்கு வரலாம் என்பதை பல்வேறு வகைகளில் இவர்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நிறுவனர் புரட்சி தலைவர், அதற்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியாக இருந்தவர்களே வெளியேறி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். அம்மா பொறுப்பிலிருந்து பிறகு அடுத்தது வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் கட்சியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் அந்த பொறுப்புக்கு வந்தார். அப்ப கூட இரட்டை தலைமை இருந்தது, எல்லாம் இருந்தது. என்ன கேட்டா, இன்னைக்குத்தான் அதிமுக சுதந்திரமான காற்றை சுவாசிக்கிறது என்பதை ஓப்பனா சொல்ல முடியும். எப்படி இரட்டை தலைமை, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எட்டப்பெண்கள், இப்ப நீங்க வெளியில போனவங்க எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு தானே உள்ள நின்று இருக்காங்க. ஒரு தோல்விக்காக நாங்க வெளியில போவோம்னு சொல்றது கூடாது. இன்னொன்னு, 10 தோல்வி என்று ஒரே ஒரு மனிதரை சுற்றி காட்டிவிட்டு அந்த தோல்விகளுக்கு இவர்கள் பொறுப்பேற்காமல் இருப்பது எந்த வகையில நியாயம்? ஒரு கட்சின்னா எல்லாரும் சேர்ந்துதான் பொறுப்பேற்கணும். அந்த தலைமையை வந்து கொஞ்சம் கூடுதலா சொல்லலாமே ஒழிய, மொத்தமே ஒரு ஆளுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், நாங்கெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியலன்னா அப்ப நீங்க கட்சியை விட்டு இன்னைக்கு சுதந்திரமா வெளியில போறீங்க, வேற ஒரு ஆளுங்கட்சிக்கு போறீங்க, அவர்களுடைய கூட்டணி வச்சுக்கிறீங்க, தலைமையை மீறி வந்து நீங்க செயல்பட்டீங்க, எல்லாம் வந்து பொதுமக்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். இப்போ நீங்க சொன்ன அந்த ஒரு மனிதரை பற்றி நம்ம பேசுவோம். அவர் வந்து பல்வேறு சூழ்நிலைகள் பல்வேறு கட்சிகளை ஆதரித்து பேசியிருக்கிறார், திரும்ப அவர்களை எதிர்த்தும் பேசியிருக்கிறார். இது நம்ம வந்து
பார்த்திருக்கிறோம். நம்ம அதை பார்க்காம எல்லாம் இல்ல, நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம அவர்கள் அதை பற்றி நம்ம இல்ல அதை பத்தி தெரியும் இந்த நம்மளுக்கு. 2026 சட்டசபை தேர்தல்ல கூட அதிமுகவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா தான் பேசினாங்க. அதுதான் சொல்றேன் நான். அது வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் சப்போர்ட்டிவாக பேசிட்டு கொண்டிருந்தவர்கள் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாருடைய பின்னணியிலோ அவர்கள் இருந்து கொண்டு அவர்கள் இயக்குகிறார்கள், இவர் ஆடுகிறார் என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அதை நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் பகிங்கரமா ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொன்னாரு. 300 கோடி ரூபாய் பெற்று இருக்கிறார், 275 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்களாக பெற்றிருக்கிறார். எந்த கட்சி தேர்தல் பத்திரங்கள் வாங்காம, தேர்தல் நிதி வாங்காம, கட்சி நிதி வாங்காம எந்த கட்சி இந்தியாவில் நடக்குது? ஒரே ஒரு நபர் கிட்ட மட்டும் 300 கோடி. அந்த நபர் இல்ல அதே நபர் சவுக்கு சங்கர் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இல்ல ஆதாரம் அவர் இருக்கட்டும், ஆதாரம் இருந்தாலும் நீங்க 275 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் வாங்கி இருந்தால் அந்த பத்திரங்கள் கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்திடம் வழங்கப்பட்டிருக்கும். கட்சியினர் வழங்கிதான் ஆக வேண்டும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே நபர், இவர்கள் குறிப்பிடுகின்ற அதே நபர், அதே குடும்பம் தான் 1500 கோடி ரூபாய்க்கு மேலாக ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்துக்கு கட்சியான பாஜகவுக்கு கொடுத்திருக்கு இல்லையா? கொடுத்திருந்தாங்களா இல்லையா? 600 சில்லறை கோடி ரூபாய் திமுகவுக்கு வழங்கினதாக அந்த பேப்பர் வெளியில வந்ததா இல்லையா? அப்போ ஒரு கட்சிக்கு தேர்தல் நிதி கொடுப்பதோ இல்லை கட்சி நிதி கொடுப்பது என்பதோ இது காலங்காலமாக இருக்கிற விஷயம். அந்த கட்சியில் நிதியில தான் போயிட்டு இருக்கு. அவர் என்ன பர்சனலா வாங்கி அவர் வீட்டுக்கா போட்டுக்கிட்டாரு? சரி, என்ன குற்றச்சாட்டுல ஒரு அர்த்தமும் ஆதாரமும் இருக்கணும். நீங்க கட்சிக்கு வாங்கினீங்கன்னு சொல்றீங்க, கட்சிக்கு வாங்கினா கட்சியில அவர்கள் தேர்தல் ஆணையத்துல அவங்க காமிக்க போறாங்க. நீங்க கட்சிக்கு வாங்குங்க, அது எதுவும் சொல்லல. லட்சிய ஜனநாயக கட்சின்னா அவங்க இப்ப வரவங்க எல்லாம் லீமா ரோஸை சந்திச்சு அவங்க எங்களுக்கு ஒரு பதவி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லட்சிய ஜனநாயக கட்சிக்கு ஒரு இணை பொதுச் செயலாளராக ஒருத்தரை நியமனம், ஜீவா அப்படின்னு ஒரு பொதுச் செயலாளரை நியமிச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாம் தலைமைக்கு தெரியாதா? எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அதாவது அதிமுகவில் இருந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவி எல்லாம் பறிக்கப்பட்டது இல்லையா? அதையெல்லாம் கொடுத்தாதான் என்ன? ஜெயலலிதாவை விட நீங்க என்ன பெரிய ஆளா? இல்ல அவர் என்ன கேள்வி வேணா அவர் கேட்கட்டுங்க. ரெண்டு விஷயம் நீங்க பேசுறீங்க. ரெண்டு விஷயம் லீமா ரோஸ் நடவடிக்கை இல்ல, நீங்க கேட்கறது ரெண்டு விஷயமா வைங்க. லீமா ரோஸ் அவர்களுடைய அவர்கள் அவங்க மகனோட லட்சிய ஜனநாயக கட்சிக்குள்ள இது ஆள் போட்டிருக்காங்க, அதுக்கு போறாங்க. லீமா ரோஸ் அவர்களுடைய மகனார் தனி கட்சி வச்சிருக்காங்க. லீமா ரோஸ் அவருடைய மருமகன் டிவிகேல முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஆதவர்ஜுன் ரெட்டி, இவர்கள் ஒரு கட்சியில் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் 3 பேர் 3 கட்சியில் இருப்பது என்பது சாதாரண நடைமுறை சார்ந்த ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு குற்றமாக கூறக்கூடிய வகையில் ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட், லீமா ரோஸ் அவர்களை ஏன் கட்சியிலிருந்து விலக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இவங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த கேள்வியிலிருந்து கேட்டுட்டு இருக்காங்க. பல விஷயங்களுடைய விடைகள் குறிப்பிட்ட நேரத்தில் தான் வெளிப்படுத்த முடியுமே தவிர ஏன்னா கட்சி இன்னைக்கு இருக்கிற கட்சியை பலப்படுத்த வேண்டிய வேலைகளை, கட்சியை கட்டுப்படுத்த வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவங்க ஒரு மாவட்ட செயலாளராக இருந்து அவங்களை மாவட்ட செயலாளர்களை தான் நீக்கினாங்க. புரிஞ்சுக்கோங்க, மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகி பொறுப்புகளை தான் எடுத்தாங்களே விட யாரையும் அடிப்படை பொறுப்பிலிருந்து யாரையும் நீக்கவில்லை. லீமா ரோஸ் அவர்கள் கட்சியில் ஜாயின் பண்ணும்போது மகளிர் அணி துணை செயலாளராகத்தான் அவங்க கட்சியில சேர்ந்த உடனே அவங்களுக்கு பதவி வழங்கப்பட்டது. அவ்வளவுதான். அவங்க இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ, அரியலூருடைய எம்எல்ஏவாக இருக்கிறார்கள். அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய ஃபங்க்ஷனுக்கும் அவங்க போயிருந்தாங்க. தாவேகாவுடைய அரசாங்க ஃபர்ஸ்ட் பதவியேற்பு விழாவிற்கும் அவர்கள் சென்று இருந்தார்கள். ஏன்னா அவருடைய மருமகன் அங்க இருந்ததுனால அவங்க போயிருக்கலாம். சோ நான் என்ன சொல்றேன், அவர்கள் தன்னுடைய மகளுக்காகவும் மகனுக்காகவும் அவங்க அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அக்கா தமிழிசை அக்கா பிஜேபியில இருந்தாலும் அவருடைய தகப்பனார் சீனியர் காங்கிரஸ். சோ இந்த மாதிரி கட்சி இவங்க குடும்பத்தினர் வேற கட்சியில இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் நம்ம அதை சொல்ல முடியாது. இரண்டாவது விஷயம் நீங்க பேசுனீங்க பாத்தீங்களா, ஏன் எல்லாரும் எடுத்துட்டாங்க, ஏன் இவங்களை எடுக்கலன்றதுக்கு அங்க கோர் கமிட்டியில அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்றது என்னன்னா, இவர்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டை, அடிப்படை குற்றச்சாட்டை தவறு என்று நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பர்சனலாக தனிப்பட்ட முறையில் அவர் பணம் வாங்கி இருந்தார் என்று இவர் நிரூபித்தால் வென்றால் தப்பாகுமே ஒழிய, ஒரு கட்சி நிதியாகவோ தேர்தல் நிதியாகவோ பணம் பெற்றிருந்தால் அது சட்டவிரோதம் கிடையாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வாய்க்கு வந்ததை வழங்கி விட்டுட்டு போறதுங்கிறதெல்லாம் தப்பு. அடுத்தது இன்னொன்னு கேட்டீங்க, இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த பக்கம் போறாங்க, அப்போ இப்போ இந்த கட்சியினுடைய பலகீனமான ஒரு நிலையில் இருக்கிறது கட்சி. போறவங்க எல்லாமே சுயநலத்துக்காக போகும் பொழுது அவர்கள் போகின்றதே நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பழையன கழிதல் இந்த மாதிரி
களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இங்க களை எடுக்க வேண்டிய வேலையில களைகள் தானாகவே வெளியில போகும் பொழுது அந்த இடத்தில் வளரக்கூடிய பயிர்களாவது இனிமேல் இதுவா இருக்கும். ஏன்னா எத்தனையோ பேருக்கு எனக்கு உண்மையாக கூறினீர்கள் என்றால் எனக்கே பல வருத்தங்கள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா 234 தொகுதியில 169 தொகுதிகள் நின்னாங்க அதிமுக. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் இஸ்லாமியருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அந்த வாய்ப்பு வழங்கலன்ற வருத்தம் எனக்கும் தான் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு ஒரு 5 சீட்டு கொடுத்துருக்கலான்ற வாய்ப்பு வழங்கியிருக்கலாம் என்ற இது எனக்கு கூட இருந்தது. ஏன்னா டிஎம்கே 14 பேருக்கு கொடுத்தாங்க, கூட்டணி கட்சியும் சரி சொந்த கட்சியிலும் சரி 14 பேருக்கு கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு மனதிலும் ஒவ்வொருடைய மனதிலும் பல்வேறு விதமான ஒரு ஏக்கங்களும் இந்த நடந்திருக்கலாம், இந்த கட்சி நம்மளை புறக்கணித்ததோ என்ற எண்ணம் கூட எல்லாருக்குமே எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா போனவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா இந்த கட்சியால் வளர்ந்து, இந்த கட்சியால் பலனை அனுபவித்து, இந்த கட்சியால் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அவர்கள் வெளியில் சென்றிருக்கிறார்களே ஒழிய கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்கள் இன்றும் கட்சியினுடைய அஸ்திவாரமாக பலமாகத்தான் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் நிர்வாகிகள் மேல டசன் கணக்குல வழக்குகள் இருக்கு. ஆனா எடப்பாடியார் மேல ஒரு வழக்குகள் கூட இல்ல, நிலுவையில இல்ல, ஒரு வழக்குகள் கூட அவர் மேல இல்ல. அப்படிங்கிறது எதை சுட்டி காட்டுதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. எதை சுட்டி காட்டுது நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ஓப்பனா விட்டுட்டு போறாருன்னா, இவ்வளவு நாள் இவரே அதிமுகவிற்கும் அண்ணன் எடப்பாடியாருக்கும் துதிப்பாடி கொண்டிருந்தாரு. அப்பொழுதெல்லாம் இவருக்கு தெரியலையா? 5 வருடங்களாக திமுக ஆட்சியில் இவர் அண்ணன் எடப்பாடியாரை ஆதரித்து நீங்க கொஞ்சம் குற்றம் சாட்டுற மாதிரி தெரியலையோ தெரியுதோ, நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு இன்னைக்கு நீங்க பேசுனீங்கன்னா அதற்கு பதில் கூறலாம். நீங்க இவ்வளவு நாள் நீங்களே சப்போர்ட் பண்ணி நீங்களே எத்தனையோ விதமான கருத்துக்களை நீங்கள் கூறிவிட்டு இன்னைக்கு நீங்க அது தப்பு இல்ல, இப்படி இவங்க பேர்ல இப்படி இருக்கு, அவங்க பேர்ல இப்படி இருக்குன்னு ஆதாரம் இல்லாத கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு கொண்டே சென்று ஒரு தனி மனித தாக்குதலை நடத்துவது என்பது தவறானது என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் நீங்க மீடியால இருந்திருக்கீங்க, உங்களுடைய பேச்சுக்கள் பரபரப்பாக பார்க்கப்பட்டது, கேட்கப்பட்டது. நீங்கள் இன்னும் சொன்னீங்கன்னா நீங்க அதிமுகவை ஆதரித்த காரணத்தினால் கூட பல்வேறு துன்பங்களுக்கு இலக்கானீர்கள், எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்ப கூட உங்களுக்கு முதல் குரல் கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார். எப்போ அவர் குண்டாஸ்ல போடுறோம்னு சொன்ன போது கூட முதல் குரல் கொடுத்தவர் எடப்பாடியார். சட்டமன்றத்துக்குள்ளேயே இவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தா கூட ஒரு ஜனநாயகத்தின் குரல் வலை முடிக்கப்படுகிறது என்று குரல் கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார். அப்போ எல்லாம் நீங்க உங்களுக்கு அவர் சரியாக இருந்தவர். இன்று அவர் உங்களுக்கு அவருடைய அதாவது நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாமே சுமூகமா தெரியும். பிரச்சனை பண்ணி வெளியில போகணும்னு நினைக்கும் பொழுது அங்க அவர்கள் பண்ண தவறுகளோ இல்ல அங்க இருக்க எதை பூதாகரமாக்கலாம், எதை தவறாக சித்தரிக்கலாம் அப்படி என்ற எண்ணத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். சவுக் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல முக்கியமா அவர் ஏன்னா பார்க்கிற விதம் அப்படிங்கிறது 2 விதமா கூட நம்ம எடுத்துக்கலாம். அவர் அதிமுக அப்படிங்கிறது தொண்டர்களை சார்ந்த ஒரு கட்சி, அது இன்னைக்கு பிளவுபட்டு அங்க இங்கன்னு பிரிஞ்சு போறதை ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க? இது சரி பண்ணுறது 25 எம்எல்ஏக்கள் வெளியில் சென்றார்கள். அப்போ ஒரு டைம் கொடுத்து இல்லை கட்சிக்கு திரும்ப வாங்க, மன்னிப்பு கேட்டு கடிதாசி கொடுத்து திரும்ப வந்துருங்கன்னு சொல்லி ஒரு சுமூகமான ஒரு இது கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக 21 பேர் இன்க்ளூடிங் அண்ணன் வேலுமணி அவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் திரும்ப இங்க இது பண்ணிட்டாங்க. ரைட்டுங்களா? அப்படி இருக்கும் பொழுது 4 பேர் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம், மிச்சம் எல்லாரையும் நீங்க இது மன்னிப்பு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கூட அந்த லெட்டரையும் கொடுத்தாச்சு சபாநாயகர் கிட்ட. சோ லீகலா சட்ட பிரச்சனை இல்லாத அளவுக்கு அவர்களை திரும்ப பெற்றுக்கொண்டாச்சு, கட்சி திரும்ப பலப்படுத்தி விட்டது, அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க. இதில் சில பிரச்சனைகள் சிலருக்கு இடையே இருக்கலாம், அது கட்சி பார்த்துக்கும். நீங்க ஏன் இவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கலன்னு ஒருத்தரை மட்டும் நீங்க கேக்குறீங்களே, அப்ப நீங்க ஏன் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு வாய மூடிட்டு இருந்தீங்க? ஏன் நீங்க கேட்கல? இஸ்லாமியருக்கு நீங்க கட்சியை பத்தி அவ்வளவு கவலைப்படக்கூடிய நீங்க 169 பேர்ல ஏங்க ஒரே ஒரு இஸ்லாமியர் கொடுத்துருக்கீங்கன்னு ஏன் கேட்கல அவருக்கு சவுக்கு சங்கர் அவர்கள்? இன்னைக்கு ஒரே ஒரு மாவட்ட செயலாளரை படுத்ததுக்காக அந்த மாவட்ட செயலாளர் பின்னணியில இருந்து தானே பேசுறாரு அவரு. எதற்காக அப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்? அப்ப நான் என்ன சொல்றேன், ஒருத்தருடைய வார்த்தையில அது எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று பாருங்கள். நீங்க ஒரு நேரத்துல நீங்க கனிமொழிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, ஒரு நேரத்துல அதிமுக சப்போர்ட் பண்ணுவீங்க, ஒரு நேரத்துல ஜெயலலிதாவை தூத்தி வாரி குப்பையில அள்ளி போடுவீங்க, ஒரு நேரத்துல இப்ப எடப்பாடியை தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க, திரும்ப அதே எடப்பாடியை தூக்கி போட்டு இது அவரை கேவலப்படுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நீங்க நிமிடத்துக்கு நிமிடம் மாடுகின்றவர்கள் பச்சோந்திகளா இல்ல அந்த பச்சோந்திகள் ஜனநாயக கட்சியை பத்தி பேசலாமா? ஆனா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு மேம், இன்னைக்கு எல்லாருமே கட்சியில வேலை செய்யறதுக்கு, அதாவது சீட்டு கொடுத்த உடனே அவங்க வட்டிக்கு வாங்கி இன்னைக்கு இவ்வளவு ஒரு செலவு பண்ணி அவங்க அந்த தொகுதியில நின்று வின் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த பதவியை பறிக்கும் பொழுது அவர்கள் நாங்கெல்லாம் வட்டி கட்டிட்டு இருக்கோம்,
நாங்க வந்து எங்களை பத்தி எடப்பாடியார் கவலைப்படவே இல்லை அப்படின்னு நீங்க வட்டி கட்டி எங்கிட்ட பர்சனலாவே வந்து ஏன்னா இவர் தான் வந்து அதிமுகவினுடைய அபிஷியல் ஆலோசகராக இருந்தாதான் இவங்கள்ட்ட வந்து கேட்கணும் எல்லாரும். இல்ல இவர் ஒரு பெரிய பினான்சியரா இருந்தா இவர்கிட்ட எங்க நாங்க வட்டிக்கு வெளியில வாங்கிட்டோங்க எனக்கு வட்டிக்கு காசு கொடுங்கன்னு இவரை கேட்கணும். ரெண்டுமே இல்லையே. அதிமுகவினர் வந்து இவர்கிட்ட ஏங்க குறை சொல்லி அழுக போறாங்க, நாங்க வட்டிக்கு வாங்கிட்ட வட்டிக்கு கொடுக்கணும்னு சொல்றதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குதா? ரெண்டாவது விஷயம், எம்எல்ஏ பதவிக்கு நின்றவர்கள் அந்த ஒரு அரசியலில் இருப்பவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் என்னன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். ஒரு ஏன்னா இது அரசியல்னா எல்லாருக்குமே இருக்கும். நீங்க அரசியல் வந்தா உங்களுக்கு இருக்கும், அரசியல் இருக்க எனக்கும் அந்த கொள்கை தான் இருக்கும். என்னதான் நம்ம பொதுமக்களுக்கு சேவைன்னு சொன்னாலும் பொதுமக்களுக்கு நீங்க சேவை எப்படி செய்ய முடியும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆனா தான் இன்னும் பல மக்களுக்கு சென்றடைய முடியும், உங்க தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யப்பட முடியும் நம்ம நினைப்போம். சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாருக்காவது ஃபோர்ஸ் பண்ணி இல்லைங்க நீங்க எம்எல்ஏவா நின்னே ஆகணும்னு சொல்லி கொடுத்தாரா அண்ணன் எடப்பாடியார்? இவங்க தானே கும்பல் கும்பலா அங்க போய் நின்று கண்டிப்பாக அந்த மாவட்ட செயலாளர்களை பார்த்து மற்றவர்களை சரிகட்டி எல்லாம் பண்ணி நின்னாங்க. நீ ஒரு தடவை நின்னீங்க, தோத்தீங்க. அப்போ நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு தான் அந்த கட்சியில நீங்க இருந்தீங்க. இல்லைங்க நான் நிக்கல, நான் பொதுமக்கள் சேவை தான் என்னுடைய முக்கியம். அந்த பொதுமக்கள் சேவை நான் எந்த பொறுப்பும் இல்லாம சட்டமன்ற உறுப்பினர் பதவி இல்லாம நான் பாட்டு செஞ்சிருவேன்னு சொல்லி நீங்க செஞ்சிருக்கலாமே. நீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க வந்து ஒரு வட்டிக்கு வாங்கி நீங்க உங்களுடைய இயலாத ஒரு காரியத்தை கூட நீங்க செய்துட்டு இப்ப நாங்க 25 லட்சம் ரூபாய் வட்டி கட்டுறோம், அதை இவர் கட்டுன்னா இந்த சினிமா துறையில ரஜினிகாந்த்ல போய் நின்று கேட்டாங்க பாத்தீங்களா, உங்களை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணோம் உங்களால லாஸ் ஆனோம். அது பிசினஸ், இது பிசினஸ் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள். ஏன்னா இது எல்லாமே என்னன்னா இதுல அர்த்தம் இல்லாத அடிப்படை இல்லாத குற்றச்சாட்டுகளை போற போக்குல தூக்கிட்டு போறாரு இவரு. ஏங்க 234 தொகுதியில ஒரு கட்சியிலும் 234 பேர் நின்று இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பணக்காரர்களா? அவர்கள் எல்லாருமே அஃபோர்டபுளா இருந்துதான் நின்னாங்களா? அவங்க எல்லாருமே கடன் வாங்காம இருந்தாங்களா? இதே திமுக யாரும் எல்லாருமே வந்து கையில காசு வச்சுதான் நின்னாங்களா? சோ கட்சியில் நிற்பவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினரோ நிற்பவர்களுக்கு அவர்கள் நண்பர்கள் உதவுவார்கள். சில பேர் இடத்துல அவங்க வந்து ஸ்பான்சர் எடுப்பாங்க, சில நேரத்துல கடன் வாங்குவாங்க, சில நேரத்துல எத்தனையோ பேர் சொத்த வித்தெல்லாம் வந்து அரசியல் வந்து தேர்தலில் நின்று இருக்காங்க. சோ இதையெல்லாம் ஒரு குற்றச்சாட்டா, இந்த குற்றச்சாட்டுக்கு காரணம் வந்து அண்ணன் எடப்பாடியார் என்று கூறுவது ஒரு அதாவது இது யோசிக்க கூட என்ன சொல்றீங்க, இதை அக்செப்ட் பண்ண கூட முடியாத ஒரு விஷயத்தை இவர் சொல்லி போற போக்குல தூக்கிட்டு போறாரு. இன்னொன்னு நான் திரும்பவும் இந்த கேள்விதான் கேட்கிறேன். எல்லா திமுக இருக்கிறவங்களா இருக்கட்டும், அதிமுக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் இருக்கட்டும், பிரச்சனை ஒண்ணே நேரா இவர் வீட்டுக்கு தான் போய் உட்காந்து பேசுறாங்களா? உலக மக ஆலோசகர் இவர்கிட்ட வந்துதான் உட்காந்துட்டு அண்ணன் என்னென்ன பண்ணட்டும் கேட்கிறாங்களா? சொல்லுங்க. அதிமுகவில் இருப்பவர்கள் எதுக்குங்க இவங்க வீட்டுக்கு போய் பேசுறாங்க? அப்போ அவர்கள் மீது தான் தப்பே ஒழிய இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் உட்கார்ந்து அவங்க வந்து கட்சியுடைய விஷயங்களை பேசுகிறார் என்றால் அந்த கட்சிக்காரங்க மேலதான் தப்பு. அதை கேட்டு அதை வந்து வெளிப்படையாக பொதுவெளியில் பேசுகின்ற இவர் மீது தான் தவறே ஒழிய கட்சி மீது தவறில்லை, அண்ணன் எடப்பாடியார் மீது தவறில்லை. இன்னைக்கு 19ஆம் தேதி வந்து போராட்டத்தை அறிவித்திருக்கு அதிமுக. இதுல வந்து மின்வெட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதாக வந்து 2 மாதங்களாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா பயிர்க்கடன் வந்து தள்ளுபடியை வந்து முழுமையாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக 19ஆம் தேதி போராட்டம் அறிவித்திருக்கு. இது ஏற்கனவே திமுக ஆட்சியிலும் இந்த வந்து மின்வெட்டு பிரச்சனைகள் இருந்தது. அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது திமுக சொன்னது செய்யல. இவங்க வந்து கொஞ்சம் 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கிறத வந்து தள்ளுபடி பண்றோம்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. அடுத்தது பண்ண ஆரம்பிக்கலீங்க, பண்ணிருக்காங்கன்னு சொல்லாதீங்க. அறிக்கைகள் வெளியிருக்காங்க. நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. ஒண்ணு மின்வெட்டு, அதுல ஒரு வார்த்தை அழகா சொன்னீங்க. எப்படின்னா மின்வெட்டு பரவலாக இருப்பதாக அப்படின்னீங்க. நீங்களே ஃபேஸ் பண்றீங்க. இதே சென்னை சிட்டிக்குள்ள கூட நார்த் சென்னை பக்கம் போங்க, பகல்ல சுட்டெரிக்கும் வெயில் தான் இருக்கு, கரண்ட் கிடையாது. இரவுல அனல் காத்து வீசுது, பவர் கிடையாது. அப்ப அங்க இருக்கிற மக்கள் என்னதான் ஆவாங்க? குழந்தைகள், நோயாளிகள், எத்தனை மக்கள் உழைச்சிட்டு வந்து படுக்கலாம்னு நினைக்கிறவங்க எத்தனை பேருக்கு மறுநாள் காத்தால 5 மணிக்கு எழுந்திரிச்சு திரும்ப அவங்க வேலைக்கு போகணும், தொழிலுக்கு போனாதான் அவங்களுக்கு சாப்பாடு. இதுக்கு தாவேகா காரணம் சொல்றீங்க. கண்டிப்பா ஆட்சி யார் நடத்துகிறார்களோ அவர்கள் தான் காரணம். நான் தாவேகா ஆட்சி நடத்தினா தாவேகா குத்தம் சொல்லுவோம், திமுக ஆட்சி நடத்தினா திமுக குத்தம் சொல்லுவோம். இதே தானே சொன்னாரு. ஏன் வந்தது? அதாவது 5 ஆண்டு கால 4.5 ஆண்டு கால அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் அவர் மின்வெட்டு இல்லை. ஆனா இவங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மின்வெட்டு வந்தது. உடனே அப்போ இருந்த செந்தில் பாலாஜியோட கேட்டபோது என்ன சொன்னாரு? அணில் வந்து மாட்டிடுச்சு லைன்லன்னாரு. எல்லாரு லைன்லயும் தமிழகம் முழுவதும் எல்லா லைன்லயும் ஒரு அணில் போய் மாட்டிச்சா சொல்லுங்க. சோ இதுதான் நான் கேட்கறது. அப்போ அவர்கள் செய்த அதே தவறை, மக்களை துன்புறுத்துகின்ற தவறை இந்த அரசாங்கமும் செய்தால் இந்த அரசாங்கத்தை யார் நடத்துகிறார்களோ அவளை தானே குற்றம் சாட்ட முடியும். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எத்தனை விதமான பொய் சொன்னாங்க.
ஃபியூஸ் கேரியர் போச்சுன்னாங்க, அதை திருடிக்கிட்டாங்கன்னாங்க. அப்போ ஒரு ஃபியூஸ் கேரியர் திருடக்கூடிய அளவிற்கு ஒரு துறை வந்து அங்க இருக்குதுன்னா அந்த துறையை குற்றம் சொல்லாம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? எல்லாமே ஏதாவது பிராக்டிக்கலா நான் தான் சொல்றேன். இப்போ நடக்கின்ற இந்த சூழ்நிலை தமிழகத்துல எப்படி இருக்குன்னா, யாரு வேணா என்ன வேணா வாய்க்கு வந்ததை பேசலாம். அது வந்து அது பொய்ன்னு அவங்களுக்கு நம்ம இது போய் ஃபேக்ட் செக் பண்ணி இது பொய்ன்னு இவங்களுக்கு நிரூபிக்கணும். இதுவா வேலை? மக்களுக்கு பொழப்பு இருக்குங்க. ஸ்கூல் திறந்துருச்சு, ஃபீஸ் கட்டணும், மக்களுக்கு 1008 வேலை இருக்கு. பிள்ளைகள் வந்து நல்லபடியா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களான்னு பாக்கணும். மின் கட்டணம் ஏறி இருக்கு, பஸ் கட்டணம் ஏறி இருக்கு, கல்வி கட்டணம் ஏறி இருக்கு. அதை தவிர புக்ஸ், அதை தவிர ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எத்தனை வகையான அவர்கள் போராட்டங்களை சந்திக்கிறார்கள். அதை தவிர அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக தொழிலுக்கு செல்லணும், வேலைக்கு செல்லணும், இல்ல பிசினஸ் பண்ணணும். இத்தனை கடந்து அவர்கள் வாழ்கின்ற போது அந்த வாழ்க்கையை நீங்க இன்னும் 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 மோசமாக்கிட்டு எங்களை ஏன் சொல்றீங்க, எங்களுக்கு 30 நாள் தான் ஆச்சு, நீங்க திமுக சொல்லுங்க, அவங்கள சொல்லுங்க, இவங்கள சொல்லுங்கன்னு சொல்லி அதான் நியாயமா? அங்க அணில் வந்ததுன்னா இங்க என்ன வேற என்ன வந்ததுங்க? இங்க எப்படி இவ்வளவு பெரிய கட்டு? இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களே பெரம்பூர் தொகுதி மக்கள் முதல்வருடைய தொகுதி. அங்க போய் கேட்டு பாருங்க, காரி துப்புறாங்க. அப்போ ஒரு முதல்வர் தொகுதி எப்படி இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு கூட இல்லாத அளவிற்கு ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா, அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலைமை தமிழகத்தில் நிலவுதுன்னா மற்ற தொகுதிகளை மற்ற ஏரியாக்களை நினைச்சு பார்க்க கூட முடியல. அந்த அளவுக்கு மின்கட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இரண்டாவது விஷயம், நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, பயிர்கள். விவசாயிகளுக்கான உண்மையான அரசாங்கமாக இருந்தது அண்ணன் எடப்பாடியாருடைய அதிமுக அரசாங்கம் தான். ஏன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அந்த டெல்டா மண்டலத்தை அறிவித்தவர் அண்ணன் எடப்பாடியார், குடிமராமத்து செய்தவர் அண்ணன் எடப்பாடியார். ஸோ இதெல்லாம் பண்ணி அங்கே இருக்கிற மக்களுடைய பயிர் பாதுகாப்புக்கு எல்லாம் செஞ்சு அதுக்கு தேவையான வசதிகளை செய்து மத்திய அரசாங்கத்துடைய இணக்கமாக இருந்து அந்த வேர் ஹவுசிங் கொண்டு வரதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த மத்திய அரசாங்கத்து திட்டம் இருந்தது. திட்டத்தை நீங்க ஸ்மூத்தா இருந்து எடுத்துட்டு வரணும் இல்லையா? கொண்டு வந்து பயிர்களுக்கான விலையை நிர்ணயம் பண்ணி ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. சென்ற அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்க, வெளியில அரிசியை கொண்டு வந்து போட்டா அது முளைநெல் ஆயிடுச்சு, முளைப்பாரி ஆயிடுச்சு, முளைப்பாரி தான் கொண்டு போய் அதை கொட்ட முடியுன்ற நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டு நாங்க வந்து வாங்கிட்டோம், நாங்க வச்சுட்டு எத்தனையோ வகையான பொய்களை சொன்னார்கள். அதை வந்து இவங்க கண்டினியூ பண்றாங்க. நீங்க முதல்ல ஆட்சி என்ன சொன்னீங்க? அதற்கான அமைச்சர் வந்து தெளிவா தான் சொல்லியிருக்காரு, இன்னும் 6 மாதத்திற்குள் அந்த குடோன்களை எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து அமைத்து தரப்படும். இதுல வந்து விவசாயிகள் நான் முடிக்கிறேன். அவங்க வந்து நீங்க அமைச்சு தரப்புனால ஆல்ரெடி ஒரு அரசாங்கத்தால் மத்திய அரசாங்கத்தால் அந்த அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. ஏன்னா மத்திய அரசாங்கத்திற்கு விவசாயிகளுடைய கோரிக்கை சென்றடைந்து அவர்கள் உடனடியாக இந்த வேர் ஹவுசிங் நீங்க பண்றீங்களா நாங்க பண்றோமான்ற லெவல்ல தான் இப்ப பேச்சுவார்த்தை வந்து விட்டது. அதனால அவங்க பண்ண போறாங்க. நீங்க சொன்னது பயிர் கடன் தள்ளுபடி. முதல்ல நீங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க, நாங்கெல்லாம் ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்க என்ன அப்படிப்பட்ட மக்களா அப்படி இப்படின்னு ஒரு உதாரணம் விட்டுட்டு எல்லா ஃப்ரீ பீஸ் நீங்களும் கொடுத்தீங்க. 6 சிலிண்டர் நீங்க, அது நீங்க, இது நீங்க, அதோட சேர்ந்து பயிர் கடன் தள்ளுபடியும் நீங்க சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க, அதை லிமிட் பண்றீங்க. அதை லிமிட் பண்ணி அதுக்குள்ள சப் கிளாஸ் கொண்டு வரீங்க. இத்தனை ஏக்கர் இருந்தாதான் பண்ண முடியும், பண்ண முடியும். அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க? காசே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? நீங்க புதுசா ஒரு கவர்மெண்ட்டுக்கு வரீங்க, காசே இல்லைன்னு தெரியும். இருக்கும்பொழுது உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் தானே நீங்க வழங்கி இருக்க வேண்டும். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் தானே நீங்க சொல்லி இருக்க முடியும். முதல்ல இதெல்லாம் சரி செஞ்சுட்டு தானே அதுக்கான. அப்ப நீங்க சரி செய்யறதுக்கு முன்னால ஏன் கடன் தள்ளுபடி நீங்க சொல்றீங்க? நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க. நான் என்ன சொல்றேன், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வெள்ளை அறிக்கை கொடுங்க. நான் திமுக சப்போர்ட்டர் கிடையாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் என்ன நடந்திருக்கு, கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன வந்திருக்கு, தமிழக முதல்வர் தெளிவாவே சொல்லியிருந்தாரு, நான் வெள்ளை அறிக்கை முதல்ல வெளியிடுறேன், அதுல எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க வெள்ளை அறிக்கை வெளியிடாமல் நீங்கள் ஏன் வந்து ஃப்ரீ பீஸ் கொடுக்குறீங்க, தள்ளுபடி செய்யற, அதை ஃப்ரீ இது ஃப்ரீ, நீங்க இப்ப எதுக்கு பேசுறீங்க? எலெக்ஷனுக்கு முன்னால நீங்கள் சொல்வதை எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய கையெழுத்து பல்வேறு வகைகளில் இருக்கலாம். ஆனா நீங்க எதுவுமே பண்ணலையே. உங்களுக்கு நீங்க திரும்ப திரும்ப இந்த ரீபெயிண்ட் பண்ற வேலையும் போர்டு மாத்திர வேலையும் தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே ஒழிய, அம்மையார் அவர்களால் NSV படையே தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது. நான் அந்த வீடியோ வேணாலும் உங்களுக்கு அனுப்புறேன். தனிப்பட்ட பாதுகாப்பு கமாண்டோ படை உருவாக்கப்பட்டது அம்மையார் புரட்சி தலைவி அவர்களால். அப்படிப்பட்ட தமிழகத்துல இதெல்லாம் புதுசா நீங்க கொண்டுட்டு வந்த மாதிரி பேசுறது, அதே மாதிரி எத்தனையோ விதமான இண்டஸ்ட்ரீஸ் இங்க வெளியில போகுது, அதை பத்தி எல்லாம் இங்க பேச ஆள காணோம். அப்போ நீங்க வந்து ஒரு துறையுடைய அமைச்சரும் அந்தந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இதுதாங்க நிஜமான நிலைமை மக்களுக்கு தெரிய வைங்க. திமுக பத்தி நாங்களும் தெரிஞ்சுட்டு போறோம், அவங்க பண்ண தவறுகள் வெளிப்படட்டும். இவ்வளவுதாங்க அறிக்கை, இவ்வளவுதாங்க வந்துச்சு, இவ்வளவு தப்பு பண்ணிட்டாங்க, இதுதான் வெள்ளை அறிக்கை, இதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய நிதி நிலைமை என்று நீங்கள் கூறிவிட்டு அதனால எங்களுக்கு இதை கொடுக்க முடியலன்னு சொல்லுங்க, நாங்களும் சப்போர்ட் பண்றோம். நீங்க அதை விட்டுட்டு நான் அதை பண்ணிட்டோம் அதனால 5 ஏக்கருக்கு 50,000 இதெல்லாம் வந்து ஒரு பேச்சு கிடையாது இல்ல. நீங்க அவங்க பண்ண அதே திமுக தானே பண்ணிச்சு, இல்லத்தரசிகளுக்கு காசுன்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் அதுல ஒரு 2 வருடங்கள் கழித்து அவர்கள் என்ன பண்ணாங்க, அதை ஒரு கமிஷன் போட்டு தகுதியுள்ள பெண்கள் தகுதி இல்லாத பெண்கள் ஃபில்டர் பண்ணி எத்தனை வேலைகள் செஞ்சாங்க. அப்போ நீங்களும் அதே தானே செய்றீங்க. அது அப்ப என்ன மாற்றம்? அப்ப என்ன தீய சக்தி நல்ல சக்தி தீய ஒரு சக்தியும் இல்லைங்க. எல்லாமே தமிழகத்தை அழிக்க பாழாக்க வந்த சக்திகளாகத்தான் இப்பொழுது இருக்கிற தமிழகம் இருக்கிறது.